அம்பாளுக்கு சக்தி பூஜை. புது வருடத்தை முடித்து புது வருட பிறப்பை முன்னிட்டு சக்திக்கு பக்தி பூஜை. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் சிவாய நம சிவாய. சிவனடி தேவனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி, நேமத்து நின்ற நின் மலரடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, நீரார் போற்றி. ஓம் நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம். ஓம் சிவாய நமச்சிவாய் சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓ தேவனடி சிவாய நமச்சிவாய். ஓம் சிவாய நமச்சிவாய். ஓம் சிவாய சிவாய நமோ நமச்சிவாய சிவாய நமச்சிவாய சிவாய நமச்சிவாய். ஈசனடி போற்றி, ஏந்தனடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேமத்து நின்ற நின் மலரடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பமருக்கும் அருள்மலை போற்றி. சிவாய நமச்சிவாய. ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயம் என்னும் மந்திரத்தை ஒழிப்பவனுக்கு சகல துன்பங்களையும் எம்பெருமான் ஈசன் இலக்கி வைப்பான். ஓம் சிவாய நம. சிவசிவா. ஓம் நமச்சிவாய சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஓம் தில்லைநாதனே நம. ஓம் கைலாசவாசனே நம. ஓம் சிவாய நமச்சிவாய் சிவாய். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் சிவாய. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிள்ளை தன்னை எழில்மிகும் கோலங்கொண்டான் நந்தி மகன் தன்னை ஞானக் கொழுந்தினை துந்தியில் வைத்து போற்றுகின்றேன். ஓ சிவாய். ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி. ஓ சிவாய். திருச்சிற்றம்பலம். சிவாய் நமச்சிவாய். பவானி சிவாய் நமச்சிவாய். ஓம் சிவாய் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். சிவாய் நமச்சிவாய். மீண்டும் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்க மிகவும் மிகவும் ஆனந்தமான நிலையில் உள்ளேன். ஆன்மீகத்தில் தேடல் உள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கம். பஞ்சபட்சி ஜோதிடர் மாரியப்ப சுவாமி உங்கள் மாரியப்ப சுவாமி அன்பு வணக்கம். சிவாய் நமச்சிவாய் சிவாய். திருச்சிற்றம்பலம். ஓம் சிவாய். ஓம் சிவாய நமச்சிவாய். ஓம் சிவாய் சிவாய நமச்சிவாய். இன்று நாம் பேசப்போது ஒரு டாபிக் என்று கேட்டீர்கள், பஞ்சபட்சியும் கிரக பலன்களும். பஞ்சபட்சியில் கிரக பலன்கள். நமச்சிவாயம். ஒவ்வொரு 5 பட்சி இருக்குது. 5 பட்சியில் இப்போ 5 பட்சி 5 திசைக்கு இருக்குது. ஒரு பட்சி எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ அந்த ஒரு பட்சியை யார் சித்தி பண்ணி அந்த இதை அடைகிறார்களோ அவர்களுக்கு இந்த 4 பட்சியும் அடக்கம்.
அந்த ஒரு பட்சி தான் ஆகாய பட்சி. இப்போ கிழக்கு திசை யாருக்கு? கிழக்கு திசை என்றால் சூரியனுக்குள்ள சூரியன் அதுக்கு என்ன கிரகம்? தெற்கு புதன். அதுக்கு எந்த கிரகம்? அதுக்கு எந்த அதிபதி? அதுக்கு எந்த சக்தி? இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குது, ஒவ்வொரு அதிபதி இருக்குது, அதுக்கு நட்சத்திரங்கள் இருக்குது, அதுக்கு நாமங்கள். எந்த கிரகம் எந்த நாமத்தில் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாகத்தில் இருக்குது என்பதை அறிந்து அந்த பட்சி அதனுடைய வேலைகளை செய்யும். அந்த பட்சி அதனுடைய வேலைகளை செய்யும். சிவாய நம. காகம், ஆந்தை, வள்ளுவர், மயில், கோழி. ஆந்தை, காகம், ஆந்தை, கோழி, வள்ளுவர், மயில். இந்த 5 பட்சி. இந்த 5 பட்சியில் இந்த கோழி பிடிக்கிறது தான் ஒரு இது. கிராமத்தில் கூட சொல்லுவாங்க, கோழி பிடிக்கிறது அவ்வளோ இது. பார்க்கலாம், கோழி ஒரே விரட்டி பிடிச்சாலும் ஒரு கோழியை பிடிக்கிற ஒரு சக்தி கிடைக்காது. கோழி அவ்வளவு இது முக்கியமானது. அதனால் கோழி பிடிக்கிறது மிக சக்தியான ஒரு இது. அதே மாதிரி இந்த கோழியை எவன் ஒருத்தர் சித்தி பண்ணிக்கிறானோ அவனுக்கு எல்லாமே இதாகும். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் அந்த அதிபதியும் இதெல்லாம் சித்தி பண்ணி இந்த கிரகத்தை கையுள்ள வரும்போது இந்த பட்சி அது அவங்களுக்கு வேலை செய்யும். அப்படி தான். இப்போ 8 திசை இருக்குன்னா 8 திசைக்கு என்ன 5 பட்சி இருக்குது. 5 பட்சியில் இப்போ காகம் அப்படின்னு வச்சுக்கணும். காகம் சூரியனுக்கு காகம். கிழக்கு திசையில் சூரியன் இருக்குன்னா அதுக்கு காகம்னு வச்சுக்கோங்க. காகம் 2 வகைப்படும். நமச்சிவாய. Right.